மலர்த்துவது மனவளக்கலையே என்கின்ற தலைப்பிலே இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் அருள்நிதி அங்கையர்கண்ணி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து நம்மோடு இணைக்கின்றார்கள். மலர்த்துவது மனவளக்கலை என்கின்ற ஒரு தலைப்பிலே அற்புதமான நல்ல பல சிந்தனைகளை நமக்கு அளிக்க உள்ளார்கள். அம்மா அவர்கள் மறைந்த முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி உலகநாதன் ஐயா அவர்களுடைய மூத்த மகள் என்ற சிறப்புக்கு உரியவர். சிறு வயதிலிருந்தே மனவளக்கலையோடு தொடர்பினை உடைய ஒரு பெருமை பெற்றவர்கள். 1982 ஆண்டு ஆசிரியர் பயிற்சி எடுத்துக்கொண்ட சிறப்புக்கு உரியவர். ஒரு பழைய மனவளக்கலை தொண்டர். இன்றளவும் குருவினுடைய சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். கடந்த 20 வருடங்களாக அதற்கும் மேலாக வீட்டிலேயே தவ மையத்தை கூடுவாஞ்சேரி அறக்கட்டளையோடு இணைந்து சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அம்மா அவர்கள் 1985 ஆண்டிலே காஞ்சிபுரத்திலே மன்றம் தொடங்கிய போது அதற்கு முக்கிய பங்காற்றிய பெருமைக்கு உரியவர்கள். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலாக தன்னை மனவளக்கலையில இணைத்துக் கொண்டு சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். இது மட்டுமில்லாமல் சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு சென்று மனவளக்கலையை உலகம் முழுக்க பரப்பிய பெருமைக்கு உரியவர்கள். இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த அம்மா அவர்களை உங்களின் சார்பாக மலர்த்துவது மனவளக்கலை என்கின்ற தலைப்பிலே நல்ல பல சிந்தனைகளை நமக்கு வழங்குமாறு உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த நம்முடைய குருபிரானின் திருவடிகளை வணங்கி குருவின் சேவையில் 1000 பிறைகள் கண்ட நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய தலைவர் SKM ஐயா அவர்களுக்கும் இல்லங்கள் தோறும் அருட்தந்தையினுடைய கருத்துக்களை செலுத்திக் கொண்டிருக்கின்ற, இணைய வழியிலே பங்கேற்றிருக்கின்ற, அதை பொறுப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த நிகழ்வினை அற்புதமாக ஒருங்கிணைத்துக் கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்குரிய சௌமித்திரன் ஐயா அவர்களுக்கும், பங்கு கொண்டுள்ள வேதாத்ரிய குடும்பத்தை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய சிந்தனை மலர்த்துவது மனவளக்கலை. அப்ப நம்ம மலரலையா, மலர்ந்து இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக எழுகின்றது இல்லையா? இப்ப இந்த கேள்விக்கான ஒரு விடை அல்லது என்ன, எல்லாருக்குமே மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமானது ஒரு மலர்ந்த ஒரு முகம், ஒரு மோப்பக்குலையும் அனிச்சம், ஒரு உணவு பரிமாறுதல் அப்படின்னு சொல்றது கூட, அப்ப கூட ஒரு மலர்ச்சி, ஒரு வரவேற்பது அப்படின்னு சொல்லக்கூடியதுலயும் ஒரு மலர்ச்சி, மற்றவர்களோடு நம்ம பழகுதோம் அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு மலர்ச்சி. எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த மலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு.
அப்படி அந்த ஆற்றலாக நாம் நல்ல முறையிலே விளங்குவதற்கு மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு எப்படி உதவி செய்கின்றது? இப்போ ஒரு மலர் மலர்கின்றது அப்படின்னு சொன்னா அது இயல்பு இல்லையா? சூரியனுடைய ஒரு வெளிச்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கின்ற பொழுதே, அந்த புலர் காலை பொழுதிலே, அப்போ மலர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இயல்பாக இருக்கக்கூடியது, அல்லது அத ஒரு இயற்கை சார்ந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். மனிதனும் அதே தன்மையில தானே நாமும் எப்படி ஒரு மலருதல் என்று சொல்லக்கூடியது ஒரு இயற்கை சார்ந்து இருக்கின்ற பொழுதோ, அல்லது ஒரு இயல்பான ஒரு நிலைப்பாட்டுல இருக்கின்றதோ, அதே போல நாமும். ஆனா நம்ம அந்த மாதிரி இருக்கோமா? அப்போ நம்ம இயற்கை சார்ந்த அந்த இயல்பு நிலையில இருந்து இன்றைக்கு நாம் மாறி 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 ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதனால இன்றைக்கு இந்த சிந்தனை நமக்கு தேவையாக இருக்கின்றது. அப்போ அந்த இயல்புல நிலையிலிருந்து மாறிய நம்மை மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு நம்மை மலர்த்துவது என்று சொல்லக்கூடியது மனவளக்கலை. இப்ப அது நமக்கு தேவைதானே இல்லையா? ஒரு மலர் மலருது அப்படிங்கிறது எவ்வளவு யாருக்காவது அது அது ஒரு பகைவனுக்கு கூட அது எப்படி இருக்கும் பார்த்தா? ஒரு ஹாப்பினஸ் வரும். சின்ன குழந்தைங்களுக்கு அதை விட அது பார்த்தா அது ஒரு கொண்டாட்டம். நிறைய பேர் வீட்டுல ஒரு தோட்டம் வச்சிருக்கவங்க அல்லது ஒரு வச்சிருக்கவங்க அத அத அதை எப்ப மலரும், ஒரு நைட்ல எல்லாம் பூக்கு பாருங்க, அந்த பூ எப்ப மலரும் அப்படின்னு காத்திருந்து பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் உண்டு. அப்போ அத்தகைய தன்மைக்கு சிறிதும் குறைவில்லாத தகுதி பெற்றவர்கள் மனிதர்கள். அதே நிலைப்பாட்டுக்கு அந்த 100% அப்படின்னு சொல்லக்கூடியதை கொடுக்கக்கூடியது நம்முடைய மனவளக்கல். அதற்காக தான் இன்றைக்கு நான் உங்களோடு சேர்ந்து நம் அனைவருடைய அறிவு நிலையையும் ஒரு மேம்படுத்தக்கூடிய விதத்துல, தூண்டக்கூடிய விதத்துல அருட்தந்தை அவர்களே நமக்குள்ளாக இந்த ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கான பதிலையும் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார்கள். ஒரு மரத்தினுடைய ஒரு வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மரம் நல்ல ஒரு 60 அடி 70 அடி உயர்ந்திருக்கு அப்படின்னா, அதனுடைய வேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை விட 2 மடங்கு 3 மடங்கு உள்ளுக்குள்ள ஆழமாக போகும். அது நமக்கு தெரிந்ததுதான். அப்ப இந்த மரத்திற்கு தேவையான அத்துணை ஆற்றல்களையும் அந்த வேர் எங்கெங்கிருந்தோ இருந்து நீரை உறிஞ்சி, சத்துக்களை உறிஞ்சி, நம்ம ஏதாவது நிலத்துல அதுக்கு உரமோ அல்லது ஏதாவது ஒன்றோ நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து அந்த வளர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு அது எவ்வளவு ஒரு உதவி செய்கின்றது. இல்ல, இன்னும் எளிய உதாரணம், ஒரு தக்காளி செடி போடுறீங்க அப்படின்னா, இப்ப அந்த தக்காளி செடி நல்லா காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நல்லா தண்ணி ஊத்துறீங்க, நல்லா உரம் போடுறீங்க, நல்லா சூரிய வெளிச்சத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனாலும் கூட பக்கத்துல ஒரு குச்சி நடுவோம். அந்த குச்சி நட்டு அந்த செடிய நம்ம என்ன செய்வோம்? ஒரு அந்த குச்சியோட கட்டி வச்சிருவோம். அப்போ அந்த செடி என்ன செய்யும்? நல்ல மேல் நோக்கி வளரும், நிறைய காய்க்கும். காய்க்கும் போது தலை குனியாம இருக்கும்.
அப்ப அது வளருவதற்கு, அது தன்னை நல்ல முறையிலே வளர்த்து கொள்ளுவதற்கு அந்த குச்சி தேவையாக இருக்கின்றது. குச்சி ஒண்ணுமே பண்ணலைங்க. குச்சி சும்மா ஜஸ்ட் நம்ம அதுக்கு அதுக்கு நம்ம ஊத்துற தண்ணியோ எதுவுமே பயன்பாடு கிடையாது. ஆனா குச்சி சும்மா ஜஸ்ட் நம்ம ஊனி அதோட வச்சு கட்டி வச்சோம், அவ்வளவுதான் இல்லையா நம்ம செய்த செயல். ஆனா அது எவ்வளோ அந்த செடிக்கு ஒரு பயன் தருது. அதே போலதான் நம்மை உயர்த்துவதற்கு நான் அல்லது நாம் இயல்பாக இருப்பதற்கு, நாம் நல்ல பா பூத்து காய்த்து குலுங்கி நாமும் பயன்பெற்று மற்றவர்களும் பயனடைந்த ஒரு முழுமை நிலையை எய்துவதற்கு இந்த குச்சி மாதிரி மனவளக்கலை வேற எதுவுமே இல்லை. நம்முடைய மனவளக்கலையில சொல்லிக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை மட்டும் நம்ம அதோட நம்மோட கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்படி அது வளருகின்ற பொழுதே நம்ம அந்த குச்சியை நட்டுறோம். மீண்டும் அது எப்போ முடியுதோ அப்பதானே அந்த குச்சியை எடுக்கிறோம். அந்த மாதிரி நான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதோடு இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளை நான் என்னோடு இணைத்து கொண்டேன் அப்படின்னு சொன்னா போதும். மலருதல் மிக எளிமையானது, இயல்பானது, உயர்வானது, தேவையானது. என்னுடைய நான் பிறந்ததற்கு ஒரு பயன் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொடுக்கக்கூடியது. ஆக எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு வார்த்தையில அடங்கி இருக்கு பாருங்க. சரி, சாதாரணமா ஒரு உலகியல்ல நம்ம நல்லா சிரிக்கணும், நான் நல்லா மலரணும் அப்படின்னு சொன்னா எதை காட்டினா நம்ம மலர்ச்சி அடைவோம்? சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, பணத்தை பார்த்தா பணம் கூட சிரிக்கும்னுவாங்க. அப்போ நல்ல பொருள் வசதி, நல்ல பண வசதி அப்படின்னு இருந்தா நான் நல்ல மலர்ச்சியாக இருப்பேன். அது உண்மை, எல்லாரும் சொல்றதுதான், தவறு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்கு மலர்ச்சியை கொடுக்கும், நிச்சயம் அது உண்மை. பொருள் தேவையும் கூட, என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் கண்டிப்பா அது தேவை. இப்போ அது தவறுலாம் நம்ம சொல்ல முடியாது. பொருள் அப்படின்றது நிச்சயமா தேவை. பட் வெறும் பொருளோடு மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அடங்கிட முடியுமா பாருங்க. எவ்வளவு பொருள் வேணாலும் இருக்கட்டுங்க, அவை எல்லாமே இந்த உடலோட சரி. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க எவ்வளவு பொருள் இருந்தாலும் அந்த பொருள் எல்லாமே இந்த உடலை தாண்டி உள்ள போகுமா? அறம், பொருள், இன்பம், வீடு பேரு இல்லையா? இப்போ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்கலாம். ஏன் நம்ம கிட்ட நிறைய பொருள் இருந்தா நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம உதவி செய்யலாம், அதன் மூலமாக அப்படி உதவுவதன் மூலமாக என்னுடைய பதிவு கழியும் இல்லையா? அப்ப நான் இந்த பிறவியில் இல்லாம நான் மறுபிறவிக்கு நான் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போறேன், அதுக்கு எனக்கு இந்த பொருள் உதவியாக இருக்கு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் இன் டெப்த், இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமாக நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். அருட்தந்தை அவர்களே, அதாவது உலக பொருள் உடலுக்கும் உண்மை பொருள் உயிருக்கும் பல கலைகள் அறிவிற்கும் ஒழுக்க நெறி வாழ்வதற்கும் நலமளித்தல் நான் உணர்ந்தேன், நடுநின்று வாழுகின்றேன். அப்ப உலக பொருட்கள் பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எது வரைக்கும்
முழுமையாக செயல்படும் இந்த உடல் வரைக்கும் தான். இப்ப நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல எல்லாத்துக்கும் நம்ம செய்க பொருளை ஈதற்கு செய்க பொருளை. அப்ப நம்ம பொருளால நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதையும் தாண்டி எந்த அளவிற்கு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடியத நாம் வைத்திருக்கின்றோமோ அதே அளவிற்கு அருள் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் கொஞ்சம் நான் கம்பைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாதான் நீங்க பொருளால கொடுக்கக்கூடிய தர்மத்தை விட உயர்வானது இந்த அருளால் கொடுக்கக்கூடிய தர்மம். என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்வாரு, இது உயிர் தர்மம் அம்மான்வர். பிறவிகள் தோறும் பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு பதிவுகள், அந்த பதிவுகள் வழியாகத்தான் இனியும் அவனுடைய வாழ்க்கை நடக்க இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சியின் மூலமாக அவனுடைய வாழ்க்கையே அவனோடு மட்டும் அல்லாமல் அது எதற்குள்ளாகவும் பதிவாகக்கூடியது, நம்முடைய கருமையத்திலேயும் பதிவாகக்கூடியது. கரும கருமையத்தை தூய்மை செய்யக்கூடிய ஆற்றலும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய தன்மை. அப்ப அப்படிப்பட்ட அருள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப பொருளால் நான் செய்யக்கூடிய தர்மத்தை விட உயர்வானது தானே, இல்லையா? அப்ப இது உயிர் தர்மம். அந்த உயிரினுடைய பாதையையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கக்கூடியது. அப்ப இது ரெண்டுத்துல முடிஞ்சவங்க நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுக்கலாம், அதுல தவறமில்லை. அதனினும் உயர்வானது என்று சொல்லக்கூடியது அருளால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் என்று சொல்லக்கூடியது. அப்ப அருளால நம்ம ரொம்ப சிம்பிள். அருள் அப்படின்னு சொன்னாலே எந்த பவுண்டரி இந்த உடல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாம் தாண்டி ஒரு எல்லை இல்லாம, அன்பு அப்படின்னு சொன்னா ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக, அருள் அப்படின்னு சொன்னா அந்த எல்லை இல்லாமல் எல்லா உயிர்களிடத்தும் நான் செலுத்தக்கூடியதுக்கு பெயர் அருள். அதனாலதான் அருட்தந்தை பாருங்க, எல்லாமே நமக்கு ஒரு துரியாதீதம் பட்டம் கொடுத்தாங்கன்னா கூட அருட்செல்வர். நம்ம மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அருள் நிதி. ஒரு பார்வையே அருட்பார்வையாக மாறணும். நம்முடைய குரு அருட்குரு அல்லது அருட்தந்தை. அப்ப எங்கேயுமே என்ன இல்லை, எல்லை இல்லாமல் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு பெயர்தான் அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக. அப்ப அதே போலதான் நம்ம இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அருட்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத, அப்ப இதுதான் உண்மையான ஒரு தர்மம், உயிருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அந்த உயிரை இயல்பான நிலைக்கு, இயற்கையோடு சார்ந்த நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அப்ப அததான் பொருளால் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை விட அருள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு மதிப்பு அதிகம். நமக்கு தெரியாதது அப்படிங்கிறது இல்லை. ஆனாலும் கூட நாம் நம்முடைய முயற்சி அதை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இப்போ அருள் பொருள் இந்த ரெண்டு சொல்லக்கூடியது ரெண்டும். இப்ப இதுல என்னிடத்துல இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நிகழ்த்துகிறது அப்படிங்கறத பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்னது ஒரு எண்ணம். பட் இந்த எண்ணத்தினை செயலை நோக்கி நம்மை நகர்த்துவது மனவளக்கலை. ஏன்னா எண்ணமாக மட்டுமே நான் வைத்துக் கொள்வதனால எந்த அதாவது பிரயோஜனம் இல்லைன்னு இல்லை. எண்ணம் உயர்வானது, அதை விட செயல் உயர்வானது. அருட்தந்தையினுடைய ஒரு பாடல் இருக்கு, பிழை போக்கி
தரம் உயர்த்தும் மனவளக்கலை. பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தலைத்த ஓர் எண்ணம். பாருங்க, பிழை போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலை. இல்லையா? பிழை போக்கி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் தேவையற்றது அப்படிங்கிற சொல்லக்கூடியது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சதானே நமக்கு. தண்ணியை ஊத்தினா எப்படி காற்று இயல்பு, இந்த மாதிரி நல்லவை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா அல்லவை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆட்டோமேட்டிக்கா வெளியேறக்கூடிய ஒரு இயல்பு. பதஞ்சலி யோகத்திலையும் ஃபர்ஸ்ட் நம்ம இயமம் அப்புறம்தான் நியமம் அப்படிங்கிறது. இயமம் தேவையற்றது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து அதை நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப நல்லது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா வர்றதுக்கே என்ன இல்லை, இடம் இல்லை. ஏற்கனவே இங்க என்ன இருக்கோ அதே தான் மீண்டும் மீண்டும் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ நம்ம இருக்கக்கூடிய அல்லவை அப்படின்னு சொல்லக்கூடியத நான் முதல்ல வெளியில எடுக்கிறதுக்கு நான் கத்துக்கணும். அதுக்கே அப்பதான் என்னுடைய தரம் உயரும். இல்லையா? நான் உயரணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்ம மனவளக்கலை நம்ம வந்திருக்கோம். அப்போ முதல்ல என்னிடத்துல இருந்து இப்ப நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு. நம்ம நம்ம இன்னும் இன்னும் கூட ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்ம வீட்டுக்காருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எது பிடிக்காது, இதெல்லாம் நல்லா டான் 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 டான்னு சொல்லுவோம். உனக்கு எது பிடிக்கும், நமக்கு எது பிடிக்கும், நமக்கு எது பிடிக்காது, நம்ம யோசிப்போம். எல்லாரும் அப்படிதான் இருப்போம். கொஞ்சம் நம்மை பற்றியும் நம்ம கொஞ்சம் நல்ல முறையில உணர்ந்து அதை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்காக தான் நம்ம வாழுகின்றோம். அப்ப நம்மையும் நாம் இன்னும் நல்ல ஆழமாக மேம்படுத்தி கொள்ள முடியும். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிழை போக்கி, நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்ன தவறுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் போக்கி தரம் உயர்த்தும் மனவளக்கலை. பேருலக மக்களெல்லாம் பெற்று நலம் காண தலைத்த ஓர் எண்ணம். இந்த எண்ணம் யாரிடத்துல எழுந்தது? அருட்தந்தை இடத்துல. எண்ணமாக மட்டுமே அவர் வைத்துக் கொள்ளவில்லை, தக்க வலுப்பெற்று. ரொம்ப இந்த வார்த்தை முக்கியம் பாருங்க. தக்க வலு அதுக்கு கொடுக்கணும். அதுக்கு வலு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் எல்லாரும் நலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு எண்ணம் எழுந்தது. அந்த எண்ணத்துக்கு நான் தக்க வலு பெற்று, அப்ப அந்த எண்ணத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து எந்த நேரமும் என்னுடைய சிந்தனை முழுக்க இந்த எண்ணம் எப்படி செயலுக்கு வரும், இந்த எண்ணம் எப்படி செயலுக்கு வரும், இந்த எண்ணம் எப்படி செயலுக்கு வரும். எத்துணை நாட்கள் இதை நான் வடிவமைப்பதற்காக நான் கண் தூங்காமல் இருந்தேன் என்பது எனக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். என் மனைவிக்கு கூட தெரியாதுன்னு மகரி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அப்படி பல இரவுகள் இதை பற்றிய ஆராய்ச்சி. அதனால இன்றைக்கு நாம் அதை அப்படியே ஒரு தெளிந்த நீரோடையில தண்ணி எள்ளி குடிக்கிற மாதிரி நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. அப்ப வெறும் எண்ணம் மட்டும், இப்ப நம்ம எண்ணம் மட்டும் வைத்துக் கொண்டிருந்தா பத்தாது. இன்றைய காலகட்டத்திற்கு தேவை செயல். இல்லையா? ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சுடரை ஏத்தி நம்ம கிட்ட இப்ப கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி இப்போ ஒலிம்பிக்ல ஒரு ரேஸ்ல ஓடுவாங்கல்ல, ஒருத்தர் கை மாத்தி ஓடுவாங்க இல்லையா? இப்ப அந்த மாதிரி நான் இதை கொண்டு போய் அனைத்து மக்களிடத்திலும் சேர்த்தப்பட வேண்டிய கடமை, ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது எனக்குள்ளாக இருக்கு. அப்ப இந்த செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் எப்படி செய்வேன்? இந்த எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளாம் கொடையணும். எல்லாருக்குள்ளாகவும் இந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும். அது மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு வழியை நிச்சயமா நமக்கு காட்டுவார் அதே குரு. ஆனா வெறும் எண்ணமாக மட்டும் இருக்கக்கூடாது, தக்க வலுப்பெற்று. இல்லையா? அப்ப அந்த எப்படி அதை செயல்முறைப்படுத்துவது? அப்ப தக்க செயல், அதுக்குதான் என்ன சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எது வந்துச்சு? தவம்,
தற்சோதனை இல்லையா, உடற்பயிற்சி, அதோடு மட்டுமல்லாமல் பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம். அப்போ ஒரே ஒரு எண்ணம் தான், அந்த எண்ணம் அதுக்கு நல்ல முறையில நான் அதை செயல்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்த காரணத்தினால தக்க வலுப்பெற்று தவம் கொடுத்தாங்க, நமக்கு உடற்பயிற்சி கொடுத்தாங்க, தற்சோதனை பயிற்சி கொடுத்தாங்க, பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம். இல்லையா? பா, நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்கு நமக்கு. பிழை நீக்கி முழு ஆயுள் பெற காயகல்பம். அது மட்டும் அல்லாம பிள்ளைகளும் குடும்பத்தாரும் நற்பேறு பெற்று துயிக்க அழைக்கின்றேன் உலகோரே அன்பின் பெருக்கத்தால். என்ன வார்த்தைங்க! அன்பின் பெருக்கத்தால். எவ்வளோ ஒரு அந்த அருள் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு தன்னை பாத்திரமாக்கி எல்லா மக்களும் இந்த ஒரு பயிற்சி முறைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில எல்லோரையும் அன்பின் பெருக்கத்தால் அழைக்கின்றேன் உலகோரே, அனைவருக்கும் பொது சொத்தாம் அறிவு கலை கொள்வீரே. அப்ப நம்முடைய மனவளக்கலையினுடைய இன்னொரு பெயர் அறிவு கலை என்று சொல்லக்கூடியது. அப்ப நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியத ஒரு அருட்கொடையாக நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அந்த ஒரு எண்ணத்தினை நம்ம செயல் அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா எப்படி முடியும்? யாரால முடியும்? அவர் கொடுத்துட்டார் எல்லாவற்றையும் தெளிவாக. அப்ப நம்ம நிச்சயமா நம்ம அதை செயல்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா நம்முடைய ஒரு எண்ணமாக அதை மாறி நம்ம அதை எப்படி எல்லோரிடத்திலும் கொண்டு சேர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னுடைய ஒரு கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் ஆர்வத்தினை, செயல் ஊக்கத்தினை தூண்டக்கூடியது அல்லது மலர்த்தக்கூடியது நம்முடைய மனவளக்கலை. வெறும் எண்ணம் மட்டும் அல்ல. எண்ணமாக இருந்தா மட்டும் பத்தாது, அந்த எண்ணம் செயலுக்கு நடைமுறைப்படுத்தணும். செயலுக்கு நடைமுறைப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நம்மை ஊக்குவிப்பது, மலர்த்துவது என்று சொல்லக்கூடியது நம்முடைய மனவளக்கலை. அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஏதேனும் முதல்லலாம் இப்ப சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு எல்லாரும் சொல்றதுதான் அது, இந்த கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு சாப்பாடு கிடைக்கல, இப்ப எல்லாமே இருக்கு, ஆனா என்னால சரியா சாப்பிட முடியல இல்லையா அப்படின்னு சொல்றோம்ல. அதாவது கஷ்டமா எல்லாமே எல்லாம் இருந்த போது பணம் இல்லை, அதாவது பணம் இருந்த போது எதையும் அனுபவிக்க முடியல, இப்ப நான் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிற அளவு பணம் இருக்கு, ஆனா எதையும் என்னால என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த நிலைமை? இந்த வார்த்தை மனவளக்கலையில் இருக்கக்கூடிய நம்ம சொல்லலாமா? அப்ப நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கும் அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அன்னவ உணர்த்திய ஆக்னை சக்கர அசைவில் சுழலில் என் அறிவை பொறுத்த. வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். அன்னவ உணர்த்திய ஆக்னை சக்கர அசைவில் சுழலில் என் அறிவை பொறுத்த. என் அறிவு ஓர்மையில் நிலைத்து அமர்ந்தது, என் நிலை மறந்து இனி நான் எச்செயலையும் இயற்றாதிருக்கவும் முன் பின் நிகழ் என்ற முக்காலத்தையும் இணைத்து நினைக்கவும் பேசவும் செய்யவும் ஏற்ற திறன் வளர்கின்றது. உய்ய நல் அறிவின் ஒளி மிளிர்கின்றது.
ஏன்னா நம்ம என்ன விளைவு அப்படின்னு சொல்லக்கூடியது அறியாமல் நம்ம பாட்டுக்கு மனம் போன போக்குல செயல் புரிந்து கொண்டிருந்த தன்மையிலிருந்து இன்றைக்கு நான் மாறி என்னுடைய எண்ணமாக இருந்தாலும் கூட எது நடக்குமோ அதை நினைப்பதற்கு ஏற்றாற் போல என்னுடைய எண்ணம் மாறி போகின்றது. இன்னது விளையும் என்று தெரிந்து ஒரு விழிப்புணர்வோடு இந்த செயலை இப்படித்தான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு திட்டமிட்டு செயல்புரியக்கூடிய ஒரு தன்மை, இதனால் வரக்கூடிய விளைவு நன்மையை பயக்கதாகத்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சுருதி, யுக்தி, அனுபவம் அப்பெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை ஒரு திரிகால ஞானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் உணர்ந்து செயல்படக்கூடிய அளவிற்கு என்னுடைய செயலிலே இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு செயல் ஆர்வம் என்று சொல்லக்கூடிய தன்மையினை மலர்த்தி இருக்கக்கூடியது இந்த மனவளக்கலை. ஓரளவுக்கு இந்த மனவளக்கலையில தொடர்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ஒரு உற்சாகமா ஒரு வீட்டு வேலையா இருந்தாலும் சரி, அல்லது எந்த பணியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு உற்சாகமா நம்ம இன்னும் செய்யணும், இன்னும் நம்ம எப்படி செய்வது, இன்னும் எப்படி நான் சிறப்பாக என்னை மாற்றி அமைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துலதான் நம்முடைய சிந்தனை இருக்குமே தவிர சலிப்போ சோர்வோ நிச்சயமா இல்லை. சாந்தமான ஆன்ம வாழ்வும் சலிப்பிலா பேரின்பமும் சற்றும் மெய் பொருள் மறவா சத்திய வாழ்வும் சித்தியாம். இதை நான் பூரணமாக ஏற்று அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அப்போ தேவையில்லாத செயல்களை குழப்பத்திலேயே செய்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறி ஒரு தெளிவான நிலையில என்னுடைய செயல் திட்டங்களை அமைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, இந்த முக்காலத்தையும் இணைத்து செய்யக்கூடிய அளவிற்கு திரிகால ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நிலையிலே என்னை மனவளக்கலை மலர்த்தியிருக்கா இல்லையா? அதோடு மட்டுமல்ல, எவ்வளவோ எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொது. அருட்தந்தை ஒரு ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அதை நான் அப்படியே அந்த அந்த ஃபார்மேஷன் மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை எழுதி வச்சேன். அதாவது இறை ஆற்றலின் சிறு பகுதியை, நல்லா எல்லாருக்குமே ஓரளவு பிரம்மஞானம் ஆசிரியர் பேச்சு முடிச்சவங்களுக்கு நல்லா புரியும். இறை ஆற்றலின் சிறு பகுதியை காலம், தூரம், பருமன், வேகம் என்ற ஒரு எல்லைக்குள் தனது விருப்பம் போல் பயனாக்கி கொள்ள முடியும். கொஞ்சம் நல்லா நம்ம நுணுக்கமா சிந்திக்கணும். இறையாற்றலின் சிறு பகுதி காலம், தூரம், பருமன், வேகம் என்ற ஒரு எல்லைக்குள் தனது விருப்பம் போல் பயனாக்கி கொள்ள முடியும். இது 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 வந்து நமக்கு நமக்கு இந்த காயத்ரி மந்திரம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஆனா அது அப்படி ஒரு ஆற்றல் மிக்கதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் காயத்ரி மந்திரம் இல்லையா? அறிவு என்பதோ கலங்கமற்றது. இது 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 எவ்வளோ இது எவ்வளோ பவருங்க இது. அது எப்படி நீங்க அதை உங்களுடைய மனதுல நீங்க உருவப்படுத்தி வைத்திருக்கீங்களோ அதை போல இது பல மடங்கு உங்களுக்குள்ளாக ஊடுருவக்கூடியது. அறிவு என்பதோ கலங்கமற்றது, அன்பு ஒன்றே அதன் இயல்பாம். புல்ல அரிக்குது நமக்கு இல்லையா? அறிவு, தேவைகள், அனுபவம்
என்ற இரண்டால் குணங்களாய் கலங்கமுற்றது. அறிவு அகம் நோக்கி தன் நிலை கண்டிட அகன்று போம் கலங்கம். கலங்கம் அகன்று போயிடுச்சுன்னா சுயமாகும். அன்பு தொண்டு அறம் இயல்பாகும். என்னிடத்துல அறிவு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப என்னுடைய இயல்பு என்னவாக இருக்கணும்? அன்பு, தொண்டு, அறம் இயல்பாகும் இல்லையா? அமைதி நிலை நாடி அங்கு வருவீரே. அப்போ ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் இல்லையா? ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கின இரு அன்று விரிந்திடில் அகன்று நின்றிடு. நின்றிடுவாய் அகண்டாகார நிலையிலே, வென்றிடுவாய் புலன் ஐந்தின் வெற்றியே. அப்ப இதெல்லாம் எப்படி நமக்கு ஒரு ஸ்டார்ட்டா எப்படி ஒரு அந்த காயத்ரி மந்திரம் மாதிரி நமக்கு கொடுத்திருக்க கூடியது? எப்படி நம்முடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது வெறும் பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்து மாற்றி இன்றைக்கு அறிவை விரித்து உண்மை பொருள் காண என்று சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய உயர்த்தி இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா இறைநிலையினுடைய ஒரு சிறு பகுதி. அந்த பகுதி எப்படி ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு பர்டிகுலர் இடத்தை ஆக்குபை பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடோட இன்னொரு பொருளை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல தள்ளி நிறுத்தி கொண்டு எப்படி அது இறைநிலையே பயனாக்கி கொள்கிறது. அப்ப என்னுடைய அறிவும் சிற்றறிவு. அப்ப இதுவும் எதனுடைய? அந்த பேரறிவினுடைய ஒரு சிறு பகுதி. அப்ப நானும் என்ன செய்து கொள்ள முடியும்? நிச்சயமா அந்த இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடியதை என்னாலும் பயனாக்கி கொள்ள முடியும். இந்த உண்மை உணரணும் இல்லையா? அத உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது சுய முயற்சி. அதையும் கொஞ்சம் நல்லா நம்ம ஆழமா நுட்பமா புரிஞ்சுக்கணும். இவ்வளவுலாம் அருட்தந்தை கொடுத்திருக்காங்க, இது எல்லாத்தையும் நான் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அப்ப கண்டிப்பா அந்த உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய சுய முயற்சி இருந்தால்தான் அதை என்ன செய்ய முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி நீங்க என்றைக்கு அந்த சுய முயற்சி, இந்த உணர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் அந்த செயலை நோக்கி நான் நகர ஆரம்பிக்கின்ற பொழுதே நீங்கள் நாம் அப்படியே மலரக்கூடிய ஒரு தன்மை நம்முடைய இயல்பாகிவிடும். அப்ப அது மலர்ந்து மனம் வீசும்போது அதுல எல்லை கிடையாது. யாருக்கு, இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியாசங்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அப்படி இல்லாம எப்படி அது செயல்புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மையில இருக்கோ அந்த மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா செயல்படுத்தல் முடியும். சோ அப்ப நம்முடைய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி விரிந்த நிலையில செயல்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அறிவை விரிக்கக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு அல்லது அந்த தன்மைக்கு நம்மை உயர்த்துவது அப்படின்னு சொல்லக்கூடியது, மலர்த்துவது என்று சொல்லக்கூடியது நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று, நம்ம எல்லாருமே நம்மையும் தாண்டி நம்ம எல்லாருமே நம்ம மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லையா? ஆனா அந்த மற்றவர்களுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது கண்டிப்பா எந்த அளவிற்கு நம்முடைய தேவைகள் என்று சொல்லக்கூடியத நான் எந்த அளவுக்கு குறைத்து கொள்ளுகின்றேனோ அந்த அளவிற்கு நான் மற்றவர்களுக்கு பயன்பெற முடியும். அதாவது ஒரு அருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமானது ஏழ்மை, தூய்மை. அருளுக்கு இல்லையா? அருட்தந்தை சொல்லுவாங்க, அதாவது நம்ம நம்முடைய என்ன வரவு வருதோ அது எல்லாவற்றையுமே நம்ம சிறப்பான முறையில அந்த ஆண்டுக்குள்ளாக நம்ம நல்ல முறையில செலவு பண்ணணும்.
அப்படி செலவு பண்ணாம நீங்க சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அதுக்கு வேற மாதிரியான செலவுகள் வரும், அல்லது வேற மாதிரி அது போகும்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா என்ன தேவையோ அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியதும், நம்ம எல் இந்த சமுதாயத்துல நம்ம பிறந்துட்டோம், மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதுல நம்ம இணைத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்முடைய ஒரு வாழ்க்கை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஏழ்மை, ஏழ்மை அப்படின்னு சொன்னா ரொம்ப வறுமை அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டம் கிடையாது. அதாவது நம்முடைய தேவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருந்தோம். எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம குறைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கொஞ்சம் நான் யோசிச்சேன், இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு தெரிஞ்ச சிந்தனை இது. நான் அது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? அப்ப எனக்கு தெரிஞ்சது, நான் 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 எனக்கு தெரிஞ்சது, அதாவது இன்றைக்கு நம்மகிட்ட நிஜம்தான், நம்மகிட்ட இன்னைக்கு காசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம நமக்கு அது என்ன சொல்றது, ஒரு ஒரு இஷ்டம் போல சாப்பிடுறது அப்படின்னு சொல்றது கூட, அது கூட ஒரு சமுதாய குற்றம் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. போதும், இந்த ஒரு எளிமையான உணவு, தரமான உணவு, அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இந்த டேஸ்டுக்கு ஒரு அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனதுனால, அல்லது நம்மகிட்ட காசு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, அதாவது வாங்குறதுக்கோ அதுக்கோ வந்து க நல்ல பொருளாதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால நம்ம அப்படியெல்லாம் ஒரு சாப்பிடுறோம் பாத்தீங்களா? நிச்சயமா அதுல இருந்து நான் என்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். எளிமையான, இயற்கை சார்ந்த, அதுலயும் நம்ம பயிற்சி முறைகளுக்கு ஏற்றாற் போல எந்த அளவுக்கு நம்ம ஒரு இயற்கை சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமோ, இது சமுதாயத்திற்கு இது ஒரு விதத்துல நன்மையும் கூட இல்லையா? இப்படி இல்லாம நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா நம்ம இடத்துல தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடியதையும், ஏழ்மை, ஏழ்மைனா ஒரு அளவு முறையோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியதும் தான் நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க தூண்டுகின்றது இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் சொல்றேன். அதாவது எனக்குள்ள மலர்ந்த மலர்ச்சி இது எப்படி நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால நான் அதை சொன்னேன். அவ்வளவுதான். ஏன்னா அததான் நம்முடைய குரு ராமலிங்க வள்ளல் பெருமாள் சொல்றார், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல, எல்லா விதத்திலையும் அந்த பசின்னு சொன்னா அது ஒரு அறிவு பசியாகும், அறிவு பசி, உடல் பசி எல்லாமே. அப்போ நம்ம அது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அப்ப கண்டிப்பா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய, இப்படி எடுத்துக்கிறோம், எந்த அளவு பாரு இது நமக்கு நன்மை கொடுக்கக்கூடிய விதத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரியும். அதற்காகத்தான் நம்ம அந்த மாதிரி. அப்ப மற்றவர்களோட இருக்கும்போது கண்டிப்பா அவர்கள் எல்லோவற்றையும் நாம் நல்ல முறையில மகிழ்விக்க கூடிய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப அவங்களை நாம மகிழ்விக்கணும்னா அந்த அளவுக்கு என்னுடைய தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நான் நல்ல உயர்ந்து நிற்கக்கூடிய தன்மை. அப்ப அவர்களுக்காக நான் நல்ல முறையில யோசித்து, செயல் திட்டம் என்று சொல்லக்கூடிய நிலையில நான் எப்படி செயல்படுத்துவது என்று சொல்லக்கூடிய நிலையில நான் அந்த மாதிரி எல்லாம் நான் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுதுதான் அதுதான் ஒரு தர மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டினை எனக்குள்ளாக நல்ல முறையில கொடுக்கக்கூடிய விதத்துல முடியும். இது எல்லாவற்றையும் தாண்டி நமக்கு அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியதுதான், அதாவது நல்ல அற்புதமாக நம்ம இடத்துல அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது, அறிவை அறிந்த ஒரு அறிவு, அறிவை அறிந்த அறிவிலே தெளிவு, அந்த அறிவை அறிந்த தெளிவிலே நான் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை. அப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதற்கு மேல இனி நான் பெற்றுக்கொள்ளுவதற்கு ஏதாவது இருக்கா? இல்ல, அல்லது இதுக்கு மேல நான் இந்த உலகத்துல தெரிந்து கொள்வதற்கோ ஏதாவது இருக்கா? நல்ல ஆழமாக நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும்.
நம்மை முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மனவளக்கலை. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், முழுமை பேறு அது ஒரு செல்வம். நான் அடையக்கூடிய எவ்வளோ 16 வகையான செல்வங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அத மாதிரி குணநல பேறு என்று சொல்லக்கூடியது, முழுமை பேறு என்று சொல்லக்கூடியது நான் அடையக்கூடிய செல்வம். அப்ப முழுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை நோக்கி நான் நல்ல முறையில என்னை நகர்த்துவது நமக்கு அருட்தந்தை கொடுத்திருக்கக்கூடிய தவமும் தற்சோதனையும் என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறை. அப்ப இத நான் நல்ல முறையில நான் கற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த அளவிற்கு என்னுடைய பெற்றோர்கள் செய்த ஒரு பெரிய ஒரு புண்ணியம் என்று நான் உணர்கின்றேனோ, அப்ப இதை செயல்படுத்துவது என்று சொல்லக்கூடியது அதை விட முக்கியம். உணர்ந்து கொண்டதை நான் செயல்படுத்துவது என்று சொல்லக்கூடியது ரொம்ப 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 முக்கியம். அதைத்தான் இப்போ இனி இந்த உலகத்திற்கு தேவையாக இருக்கக்கூடியதும் அதுக்கு தந்தே கொடுத்துட்டாங்க. நம்முடைய தலைவரையா எப்படியெல்லாம் அதர் பயிற்சி திட்டங்களாக எளிமையாக பல வகைகள்லேயும் நமக்கு எப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமுறைகளையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப நாம் செய்வது என்ன? கண்டிப்பா உலக மக்கள் அனைவருக்கும் இந்த மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம செலுத்த வேண்டும். எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டேனும் அங்கெங்கிருந்தருள் அருட்பெருஞ்சோதி. ஆனால் நம்ம அந்த பிராக்ஷன், அந்த இறைநிலையிலிருந்து எப்படி ஒரு பின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது அந்த இறைநிலை எப்படி பயனாக்கி கொள்ளுகிறதோ அதே போல நாமும் அந்த இறைநிலையினுடைய பின்னம், மகரி சொல்லுவாங்க முழுமையின் பின்னம் முறையிட்டு கேட்கின்றது, முழுமை வாரி வழங்குகிறது. நம்ம கேட்கறதுக்கு தெரியல, நமக்கு அதுதான் உண்மை. அப்ப நம்ம அந்த பிராக்ஷனா இருக்கக்கூடிய நம்ம அந்த இறைநிலை உணர்வுகளோட நான் இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நம்மை மலர்த்தி நிற்கக்கூடியது நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது அருள் பொருள் இந்த ரெண்டுத்தையும் நல்ல முறையில நிரவி நிர்வகிக்கக்கூடிய விதத்துல நம்மை மலர்த்தி நிற்கக்கூடிய ஒரு தன்மை. எண்ணம் மட்டும் அல்லாமல் உயர்ந்த எண்ணம் கண்டிப்பா முக்கியம். எண்ணத்தை விட செயல் ஆர்வம், செயல் திறன், இதை ஊக்குவிக்கக்கூடிய விதத்துல நமக்கு மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மை மலர்த்தி நிற்கக்கூடிய தன்மை. சலிப்பில்லாம சோர்வில்லாம நம்ம செயல்படக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு உற்சாகத்தையும் பூரிப்பையும் பேரின்பத்தையும் நல்கக்கூடியது நம்முடைய மனவளக்கலை. இஷ்டம் போல நம்ம செய்துட்டு நம்ம கஷ்டப்படாம விளைவை அறிந்த விழிப்பு நிலையோடு நம்மை உயர்த்தி நிற்கக்கூடியது அல்லது மலர்த்தி நிற்கக்கூடியது நம்முடைய மனவளக்கலை. இறுகி குறுகி இருந்த இந்த ஒரு அறிவு நிலையை நல்ல முறையில மலர்த்தி அல்லது அறிவை வியாபக அறிவு என்று சொல்லக்கூடிய நிலையிலே அதை விரித்து அனைத்தும் துய்த்து இன்புற என்று சொல்லக்கூடிய நிலையில அனைத்து மக்களும் இந்த ஒரு நிலை அறிவு நிலையினை பெற வேண்டும். குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. அப்ப எல்லாருடைய மக்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில பொருள் வறுமையை விட அறிவு வறுமை தான் அதிகமாக எஞ்சி இருக்கக்கூடிய தன்மை. சோ அறிவு வறுமை அப்படின்னு சொல்லக்கூடியதை போக்குவதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு டூல் அப்படின்னு சொல்லக்கூடியது மனவளக்கலை. சோ பெற்றிருக்கக்கூடிய நான் அதை எப்படி நான் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு என்னுடைய அறிவினை மற்றவர்களை நோக்கி கொஞ்சம் உயர்த்தி இருக்கக்கூடிய பாங்கு இருக்கா இல்லையா? இல்லையா? நான் நிறைய நேரம் நான் வியந்து போவேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவே எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்ங்க. அவ்வளவு சாதாரண மாற்றம் கிடையாது. ஒரு கோயில்ல போய் நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னா நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவா? நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய வீட்டுக்காரரு, அதை தாண்டி சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும்னு கூட நம்ம நினைச்சது கிடையாது. ஆனா இன்றைக்கு நான் கையெடுக்கின்ற பொழுதே
நம் எல்லோருடைய மனங்களும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லக்கூடிய அளவிற்கு என்னை மனவளக்கலை மலர்த்திருக்கா இல்லையா? எங்க வீட்டுல சாதாரணமா நம்ம சாமி கும்பிடும்போது என்னோட பசங்க சொல்லுவாங்க, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். வேற எந்த பாட்டும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுவானுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப எவ்வளவு இதுதானே உண்மையான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல மலை வாழ்த்து, இரண்டொழுக்க பண்பாடு, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே நல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி காயத்ரி மந்திரம் எப்பவும் எனக்குள்ளாக அந்த எண்ணங்கள் உச்சரித்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைக்கு என்னுடைய மலவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னை மலர்த்தி இருக்கக்கூடிய தன்மை. இது எல்லாத்தையும் விட முக்கியம், நான் தொடர்ந்து 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 இந்த சமுதாயத்திற்கு இதை நான் கொண்டு சேர்த்துவது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னுடைய முழு மூச்சாக. என்றைக்கு மனவளக்கலையிலே நம்ம இணைத்துக் கொண்டோமோ, இணைத்துக் கொள்கின்ற ஒவ்வொரு பெருமக்களும் நம்மால் இயன்றதை நாம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நம்மை ஒவ்வொரு நாளாக செதுக்கி 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 எல்லாருக்குள்ளாகவும் இந்த எண்ணத்தை கொண்டு வந்து மலர்த்தி இருக்கு பாருங்க மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு சாதாரண செயல்பாடு கிடையாது. ஒரு ஒரு தீப்பொறி மாதிரி அங்க அருட்தந்தை அவர்களுடைய உள்ளத்துல எழுந்த ஒரு எண்ணம், அதுதான் தக்க வலுப்பெற்று. மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அறிவுக்கலை. நம்முடைய அறிவிற்கு இது ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய விதத்துல, நம்முடைய அறிவிற்கு இது ஒரு ஆர்ட், அல்லது நம்முடைய அறிவிற்கு இது ஒரு முழுமையை கொடுக்கக்கூடிய விதத்துல. சோ ஆக எல்லா வகைகளிலேயும் நம்மை எப்படி மலர்த்தி நிற்கக்கூடியது. அப்ப யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றியேன் பராபரமே. அப்படி எல்லோரும் இந்த மலர்ந்த நிலையினை பெறுவதற்கு இந்த மனவளக்கலையை நாம் கொண்டு போய் சேர்ப்போம். அதுவே நம்முடைய குருவிற்கு நாம் செய்யக்கூடிய அன்பு காணிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தினை நல்ல முறையிலே வலு ஏற்றிக்கொள்வோம். அதுதான் என்னுடைய வாழ்நாள் பயன் என்று ஒரு தெளிந்த நிலையிலே இந்த உரையினை நான் நிறைவு செய்து கொள்ள இருக்கின்றேன். எதுகாரும் செவிமடுத்த நீங்களும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என வாழ்த்தி, இறையருளும் குருவருளும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும் என்று கூறி அனைவரையும் வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்பொழுது அம்மா அவர்களோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே இணைகின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா, அம்மா கிட்ட பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன். அங்க இருக்க நீ அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. மலர்வதெல்லாம் மனவளக்கலையா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. கேட்டுக்கிட்டே இருந்தோம், எப்படி இருக்கும்னு தெரியலம்மா. ஒண்ணு ஆமா, நீங்க அதாவது கேட்க தெரியாம கேட்கிறோம், அதான் உண்மை. அதனால நமக்கு கேட்க தெரியல எப்படி வாழணுங்கிறத. இஷ்டம் போல செய்தால் கஷ்டப்படுறது உண்மை, அது ரொம்ப நான் உணர்ந்திருக்கேம்மா. ஆனாமா இப்ப நீங்க அருளுக்கு ஏழ்மையும் தூய்மையும் தேவை. ஆனா அந்த எப்படி ஏழ்மையா இருக்கணுங்கிறதுக்கு அழகான விளக்கம் சொல்லிட்டீங்க. இப்ப உடல் பொருள், உண்மை பொருள், உலக பொருள், பொருளால் தர்மம், அருளால், இதெல்லாம் நீங்க நல்லா சொன்னீங்கம்மா. ஆனா என்னுடைய அனுபவத்துல ஒரு சின்ன எனக்கு தோணுனது, இப்ப என்னைய 92லயே கூப்பிட்டாங்க மனவள. ஹலோ, 92லயே என்னை மலவளக்கலை கூப்பிட்டாங்கம்மா. ஆனா என்னுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகாம நான் திரும்பி கூட பார்க்கல, அது எப்படி இருக்கும் கூட எனக்கு தோணல. என்னை ரொம்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க, அப்பா இருங்கப்பா, முதல்ல சாப்பிடுற வழி, வீடெல்லாம் இப்ப கூட எனக்கு கிடையாது, என் பிள்ளைங்க தான் இருக்காங்க. ஒரு அடிப்படை பேசிக்கு தேடாம எந்த அருளையும் நம்மளால நம்ம மனசு நாட மாட்டேங்குது. ஒண்ணு இப்ப நான் அதை அனுபவிச்சதுனால சொல்றேன். அப்பவே வந்திருந்தா இன்னைக்கு அம்மா மாதிரி ஐயா மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பீச்சாவது கொடுக்கலாமேன்னு ஒரு ஆசையா இருக்கு. சொல்றேன், அது வர முடியல என்னால. ஆனா இப்ப உங்க உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கறது கூட எனக்கு 15,000 ரூபாய்க்கு ஒரு போன் வேண்டி இருக்கு. பெருசா தேடலைன்னா கூட கொஞ்சம் நம்மளுடைய அந்த பொருளாதாரத்தை தேடின பிறகுதான் அதாவது மகர்ஷி இல்ல, அருளை கொஞ்சம் நம்ம நாட முடியுது அம்மா. அது நான் சொல்றது தவறா இருந்தா மன்னிச்சுக்கிறேங்க. என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணேம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அருட்தந்தையை கூட ஞானியாக இருந்தாலும்
அவரவர்தம் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவு. அதாவது பொருள் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி மகரிஷி எங்கேயுமே சொல்லலமா. எல்லாத்துலயுமே ஒரு அளவு முறை அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை நம்ம வைத்துக் கொள்ளணும். அவ்வளவுதான்மா. வேற ஒண்ணும் நீங்க முரண்பட தேவையில்லை. முரண்படலமா, கண்டிப்பா எனக்கு தோணுது நம்ம தோணுது. அப்பவே வந்திருக்கலாமே. கண்டிப்பா எத்தனை பேர் நிச்சயம். கூப்பிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ஈகரா, உங்க பேரு தான், அவங்கள நானும் தான் கிராமிய திட்டம் கூட அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. ஏன்னா ஆஹ் அவங்க எல்லாம் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல, அவங்களுக்கு அந்த பணத்தோட பல கஷ்டங்கள் இருந்திருக்கும். எப்பா உங்கள மாதிரி நினைச்சு என்னை கூப்பிடாதியப்பா, எனக்கு பல வேலைகள் இருக்கு, என் ஹஸ்பண்ட் இல்ல, என் பிள்ளைங்க 2 வச்சிருக்கேன். அப்படியே சொல்லி வீணாக்கிட்டனோ தோணுது உங்க ஸ்பீச்ச கேட்டோன்னு எனக்கு. எதுவும் வீண் போகலமா. இந்த எண்ணம் கண்டிப்பா காலத்தால இன்னும் உங்க பிள்ளைகிட்ட பேர பிள்ளைகிட்ட நல்லபடி மலருமாமா. அந்த எண்ணத்துக்கு நல்ல வலு சேருங்க. அவ்வளவுதான். நன்றிமா, நன்றி, ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. 2 பேர் குரலை கேட்டோடனே எங்களுக்கு ரொம்ப நல்லா மலர்ந்தது மாதிரி இருக்கு எல்லாமே. நன்றி ஐயா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில இருந்து மெல்போர்ன்ல இருந்து பார்சாதி ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட பேசலாம். ஒரு நிமிஷம். பார்சாதி ஐயா, இப்பதான் கிளியரா இருக்கு. 2005 வருடம். நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. ஓகே அம்மா, என்னுடைய பேர் அருள்நிதி பார்த்தசாரதி. உங்களுடைய மாணவன் 2005 பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃப்ரம் சிங்கப்பூர். எஸ் எஸ். இன்னும் எப்ப உங்களுடைய மாதிரி இருக்கு எனக்கு வந்து. ரொம்ப ரொம்ப ஐயா உங்க வாய்ஸ் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. விஷயங்களை சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல இந்த சிந்தனை ஆற்றல் வந்து ஏதாவது ஒரு வகையில அது மலர்ந்த விஷயங்களும் நம்ம எதுவுமே ஒதுக்குணைந்த விஷயங்களை நமக்கு கேக்குதுங்களா? ஹலோ பார்சாதி, இப்பதான் கேக்குறது. லைன் கட் ஆயிடுமா வருது. சரிங்க ஐயா, பரவாயில்லை. திருப்பி லைன்ல ஒருவர். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜ் அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா கிட்ட பேசலாமா? அன்மியூட் கொடுத்திருக்க உங்களுக்கு. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்லம்மா குச்சி, அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கம்மா. அது எனக்கு கொஞ்சம் கேட்கல நேத்தி. அம்மா ஒன்னில இப்போ ஒரு தக்காளி செடி இருக்கு அப்படின்னா அந்த செடிக்கு ஒரு குச்சி வச்சு கட்டுவாங்கல்ல. ஆமா ஆமா. எது குச்சி வச்சு கட்டுறாங்க? அது வளரணும், நல்லா நேரா போகணும், நல்லா நிறைய காய்க்கணும், அந்த செடி உடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி அந்த குச்சி வச்சு கட்டுறோமோ அந்த மாதிரி நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். குச்சி ஒண்ணுமே பண்றது இல்ல, செடிதான் எல்லாமே பண்ணும். ஆனா குச்சி மாதிரி நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். மணவளக்கலை மட்டும் நீங்க உங்க கூட சேர்த்துக்கோங்க, வச்சு கட்டிக்கோங்க நல்லா. சரியா? சரிங்கம்மா. ஆமா, அந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்குள்ளாக நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். சரிங்கம்மா. அப்புறம் சாப்பிடுறது சமுதாயத்துக்கு நீங்க கடைசியா உங்க அனுபவத்தை சொன்னீங்கல்லம்மா, அது எப்படி நம்ம அது என்னம்மா விளக்கம்? நம்ம அம்மா என்னோட இப்ப ஒரு ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் என்னோட வயசுக்கு நான் வந்து ஒரு 4 இட்லி சாப்பிடலாம். நல்லா நிறைவா சாப்பிடணும்னா ஒரு 4 சாப்பிடலாம். 4 சாப்பிட்டா சம்டைம்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கு. அதனால நான் வந்து என்ன முடிவு பண்ணேன், ஒரு 3 சாப்பிட்டா போதும் அப்படின்ற அதோட நிப்பாட்டிக்கணும். சாப்பிடறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து 2-3 தடவை நம்ம வந்து என்ன செய்யணும், நல்லா அது மனசுக்குள்ள நம்ம சொல்லி 3 சாப்பிட்டாலே போதும். இப்ப என்ன மாதிரியே எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் ஒரு இட்லி கட் பண்ணிட்டேன். சரியா?
ஆ இப்ப இந்த 2 இட்லியே என்னோட பேரனுக்கு இட்லி ஆயி போச்சா இல்லையா? ஆமா ஆ இப்ப ஆ ஒருத்தர் சாப்பிட்டாங்களா இல்லையா? ஆமா சாப்பிட்டாங்க. இப்ப நாம ஒண்ணும் இல்ல, ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணோம், அது ஆ இன்னொருவருக்கு ஒரு உணவாயிடுச்சா இல்லையா? ஆயிடும். ஆ ஆயிடுச்சு. இதே ஆ மாதிரிதான் நீங்க எல்லா பொருளையும் கணக்கு போட்டுக்கோங்க. ஆ அப்ப இந்த சமுதாயத்துல நம்ம பாருங்க, நம்ம அதாவது தேவைக்கு அதிகமாக நிறைய நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஓ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணாலே இன்னொருவர் பயன்பெற முடியும். ஓ சோ ஆ இன்முகமுமே எளிமையுமே எனது செல்வம் அப்படிங்கறத ம் வெறும் பேச்சோட இல்லாம நம்ம நடைமுறைப்படுத்தணும் மட்டும் எண்ணத்தை வச்சுக்கோங்க. ஆ சரிங்கம்மா. சரிம்மா. அருமையா சொன்னீங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் வாழ்க ஐயா. வளமுடன். நம்ம நன்றிம்மா. வீடியோ வாழ்க வளம். வீடியோ வரலங்கம்மா. இல்ல, நான் வீடியோ வரல. இப்போ உங்க கேள்வி பதில் தானே, அதனால நான் வீடியோ வரலம்மா, வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா. சரிங்கம்மா. சரி, நன்றிங்கம்மா. சரி. வாழ்க நன்றி, வளமுடன். நன்றி. வாழ்க. ஓகே. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா நீங்க வீடியோல வரனா கூட வந்துடலாமா? வீடியோல கூட வரலாம். சரிங்க ஐயா, நான் வந்துட்டேன். வீடியோலயே வந்துருங்க. அடுத்ததாக ஓகே. பார்சாரதி ஐயா திருப்பி லைன்ல வந்திருக்கீங்க. உங்களுக்கு முதல்ல நெட் சரியா இல்ல, இப்ப கொஞ்சம் பேசுங்க ஐயா, ட்ரை பண்ணுங்க ஐயா பார்சாரதி. கேக்குதுங்களாமா? கேக்குதுமுங்க வாழ்க ஐயா, வளமுடன். கேக்குது. வாழ்க வளம். ஓகேங்கம்மா, ஓகே. வாழ்க வளமுடன்மா. என்னுடைய ஐயம் என்னன்னா சொல்லிட்டு அனுபவமா ஒரு வினா எழுது. இந்த வினா அருட்தந்தை வந்து சொல்லுவாங்க, இந்த லேட்டன்ட் பேட்டன்ட்னு சொல்லுவாங்க. ரெண்டு அந்த வினைப்பதிவுகள் சொல்லும் பொழுது இப்ப நமக்கு மேல்பதிவா நல்ல வினை நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பயிற்சி எல்லாம் செய்யறோம், அப்படியே போயிட்டே இருக்கிறோம் நல்ல சிறப்பா. ஆனா நமக்குள்ளாரும் வந்து நமக்கு பொருந்தாத விருப்பம் இல்லாத சில எண்ணங்களோ இல்ல அந்த ஒரு அது அது சூழ்நிலைகளோ நம்மளை மாத்தி அமைக்கும் பொழுது, சோ அது நம்மளுடைய கருமையத்தினுடைய தன்மைகளை நம்ம உணர்ந்து கொள்வதற்கு இல்ல நமக்குள்ளார அந்த அந்த என்ற வினை வந்து எடுத்து காட்டுது. ஆனா நம்ம நம்ம வந்து பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யறதுனால அதுல இருந்து நம்ம கொஞ்சம் துணிவோட அதை போராடி போராடி போறோம். சோ இதெல்லாம் வந்து இது இது கொஞ்சம் சொல்லுங்க, இது என்ன நிலைன்னு சொல்லிட்டு. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இப்ப என்னதான் ம், நீங்க ம், மனவளக்கலையில ம். இருந்தாலும், பயிற்சிகள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும், அவ்வப்போது எப்பாவது ஒரு சில டைம்ல என்ன ஆள் மனத்துல பதிவுகள் இருக்கோ அது கொஞ்சம் தலை காட்டும். இப்போ ம், கோபம் ம், நம்ம வந்து ம். சினம் தவிர்த்தல் அப்படிங்கிறத நம்ம நல்லா பயிற்சி பண்ணணும், பயிற்சி பண்றோம், பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் ஒரு சில நெருக்கடியான நேரங்கள்ல நம்மை மீறி ஒரு சில கோபம் வருதா இல்லையா? கரெக்ட், அதுதான் சொல்றேன். கரெக்ட்மா, சொல்லுங்க. அது ம், ம், அதான் சொல்றேன். அது 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 வர்றத பத்தி அதை பத்தி நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, ம், அது வந்துச்சுன்னா அடுத்த செகண்டே அது மாறி போயிடும். அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. ம், அது ஒரு ம், தொடர் ம். இயக்கமா வராது. கரெக்ட்டுங்கம்மா, கரெக்ட். ம், ம், ம். அதுக்கு அப்புறமேல இம்மீடியட்டா உங்களுக்கு அந்த அவேர்னஸும் வந்துரும். அப்பா நம்ம கோவப்பட்டது தப்பு, நம்ம இனிமேல் கோவப்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு நான் சொன்ன ரொம்ப சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லட்டா? அதாவது நான் சொல்லுங்கம்மா. வந்து ம், எங்க மருமகள், அப்ப நான் வந்து அவ புது சொந்தம் இல்லாத ஒரு புது இடம். அப்ப நான் வந்து ஏதேனும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதேனும் ஒரு சில நிகழ்வுகள்ல அவ கூட கொஞ்சம் அதாவது பேச்சு அதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நான் மனதுக்குள்ள முரண்படுற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா, உடனே நான் உட்காந்து ஒரு 20 முறை அவளோட பேரை சொல்லி, நான் வாழ்க வளமுடன் பொற்கொடி, வாழ்க வளமுடன் பொற்கொடி, அப்படி நான் நல்லா அவளை நினைத்து வாழ்த்திடுவேங்கய்யா. நல்ல மாற்றத்தை அது கொடுத்தது எனக்கு. அதனால நான் கரெக்ட்டுங்கம்மா. அது நம்ம மனவளக்கலையில் இருக்கேனே. ஆமா, நான் மனவளக்கலையில் இருக்கேனே. நான் எனக்குள்ள எப்படி இப்படி ஒரு எண்ணம் வருது, எப்படி முரண்படலாம் அப்படின்லாம் நான் யோசிக்க மாட்டேன். ம், ம். ஒரு சில சூழ்நிலைகள்ல கரெக்ட்டுங்க. அந்த மாதிரி வரலாம். அதனால அதாவது வந்து பெரிய ம், தவறாக நீங்க ம். எடுத்துக்கவே வேண்டாம். சரிங்கம்மா, சரிங்கம்மா. புரியுதுங்கம்மா. ம், ஆமா. ம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் பார்சாரதி ஐயா, வாழ்க வளமுடன். மிக்க வாழ்க நன்றி. வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அவர்கள். வாழ்க வளமுடன்மா, அம்மா கிட்ட பேசலாம். அம்மா ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க அம்மா வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு வந்து வளர்வது மனவளக்கலைன்னு நமக்கு வந்து எனக்கு வந்து 45 45 வயசுல தான் மலர்ந்தது.
என் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலயே மலர்ந்துடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நாங்க சொன்னா அவங்க 2 பசங்களையும் ஆக்னி எல்லாம் கொடுத்து காயகல்பம் கடுத்து கொடுத்தாச்சு. ஆனா அவங்க செய்யவோ மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்க எதுக்கு தான் நான் வாழ்க வளமுடன் சொல்லுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், அவங்க எதுக்கு தான் பண்ணுவேன். அது அப்படியே மாறி வருமாமா அந்த குழந்தைங்க. ஆனா அவங்க அம்மா வெறுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அம்மா நீங்க டெஃபினட்டா அப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க நிச்சயமா அந்த அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கோங்க. அதாவது நம்முடைய குழந்தைங்களை வருவாங்களா அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எப்படி விதை ஒண்ணு போட சொரை ஒண்ணா முளைக்கும். அதாவது இன்றைக்கு அவங்க பயிற்சி செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி செஞ்சாங்கன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. பயிற்சி செய்யல அவ்வளவுதான். பட் அந்த எண்ணத்தை அவங்களுக்கு நீங்க போட்டுட்டீங்க. அதனால சரிம்மா. அது குழந்தைங்க அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது அவங்களுடைய தன்மைமா, அது அவங்களுடைய இயல்பு, அது நேச்சர். அது அதனால அப்படிதான் இருப்பாங்க. குழந்தைங்கன்னா அது அப்படிதானமா இருக்கும். குழந்தைன்னா சரி குழந்தை மாதிரி தானமா இருக்கும். அதுக்கும் சரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நிச்சயமா அது வந்துருவாங்க. அதுக்காக நீங்க உங்களுடைய எண்ணத்தையோ செய்யலையே அப்படின்னு சொல்லி மட்டும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க சரிம்மா. செயல்முறைப்படுத்திக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ம். காலத்தால அவங்க வந்துருவாங்கம்மா. கண்டிப்பா அதே ஒரு மாதிரிமா சொல்லுங்க. நமக்கு மனசுல ஃபர்ஸ்ட் தேவையாத எல்லாதது ஒண்ணு நினைக்கும் போது என் மனசுல நான் சொல்லுவேன், இது உனக்கு தேவையே இல்லை, ஏன் இதை நினைக்கிற, மனவளக்கலையில எவ்வளவோ இருக்கு, அதை பத்தி நீ ஆ, யோசிக்க கூடாதா அப்படின்னு என் மனசு எனக்கு சொல்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேம்மா. அது ஒண்ணு. கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னீங்களம்மா, இன்னைக்கு காலைல ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் நடந்தது. டிவி போட்டு கொடு அப்படின்னாங்க. போடு, டிவி போடுனாங்க. என்ன இப்போ நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டுட்டு போறேன் அப்படின்னு நான் பேசிட்டேன். அது கூட எனக்கு கஷ்டமா இருந்தது. ஐயோ, ஏன் நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அது ஆமா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க பேரு சொல்லி வாழ்த்திடலாமா? கண்டிப்பாமா. ஆமா, இனிமேல் நான் கண்டிப்பா. அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். அதாவது இம்மீடியட் சொல்யூஷன் அது. ஆனா ம். அதுக்காக நம்ம பண்ணிட்டு பண்ணிட்டு சொல்யூஷன் தேடக்கூடாது. ஆ, சரிம்மா. இனி புரியுது நம்ம புரியுது. மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு. சரிம்மா. நன்றி. சரிம்மா, நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, ஐயா, நன்றி நன்றி. ஒரே ஒரு நிமிஷம் ஐயா. சௌமித்ரன் ஐயா, சொல்லுங்கம்மா. 14ஆம் தேதி உங்க ஈவினிங் உங்க ஸ்பீச் யூடியூப் இதுல வருமாயா? இதுலயாவது அது வராது, ஈவினிங்ல இருக்கிறது வராது. சரியா? நீங்க உங்கள்கிட்ட கேட்டா கிடைச்சிரும்ல ஐயா? ஆனப்ப சரி, அனுப்புங்க ஐயா. வாழ்க நன்றி வளமுடன். நன்றி நன்றி. ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மாட்ட பேசலாம். செவ்வேல் ஐயா பேசலாம் ஐயா. ஆமா, வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்பு கொடுத்துக்க நன்றி ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப வாழ்க வளம். சிறப்பாக நம்ம வாழ்க. மகரிஷி ஐயா மலர்த்துவது மனவளக்கலைன்னு சொல்லி டைட்டில் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் இந்த மகரிஷி ஐயா நம்மளுக்கு எளிமையாக கொடுத்து நம்ம இந்த பயிற்சியை மட்டும் ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தாலே அந்த அந்த மலர்ந்து நம்மளுக்கு அந்த மனவளக்கலை மகிழ்ச்சியாகவும் இருக்கு. நம்மளுக்கும் அந்த மனவளக்கலை நம்ம பயின்றதுனால மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக எவ்வளவு தூரம் அந்த கர்மயோக நெறிகள் மூலியமா நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஈஸியான வழி ஐயா கொடுத்துருக்காங்க. நீங்க சொன்னீங்க ஒண்ணு, அந்த வெஜிடேரியனை பத்தி சொன்னீங்க. அது அது உண்மைமா. நீங்க சொல்றது அவ்வளவு தூரம் உண்மை. ஏன்னா நான் இங்க முஸ்லீம் கண்ட்ரில வேலை செய்யறேன். அந்த ரஜோகுணத்தை கூட அவங்க 5 வேளை தொழுறாங்க தான். ஆனா அவங்க கூட என்னால ஈடுகட்ட முடியாது. நம்ம பொறுமை காத்து தான் பண்ண முடியுது. 5 வேளை தொழுதாலும் அந்த ரஜோகுணம்ன்றது ஏற்படுதுமா. இது உண்மை. நீங்க சொல்றதும் அது ரொம்ப என்ன தேவையில்ல. மனவளை கிளம்புறவர்கள் கேட்டாலும் நல்லதுதான். அது அந்த குணத்தை குறைக்குதுமா. நம்ம அந்த வெஜிடேரியன் குணத்தை குறைக்குது, அன்பு மகிழ்ச்சியுமா இருக்குது, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கல மனம் நெகிழ்ந்து மனம் மகிழ்ச்சியா அகம் மகிழ வைக்கிறதுக்கு தான் அந்த மகரிஷி எவ்வளவு அளவுக்கு நம்ம அந்த காயகல்ப பேச்செல்லாம் உள்ளுறுப்புல எல்லாம் எவ்வளவு தூரம் அந்த எல்லா செல்களும் கோட்டிங் பண்ணி அதே மாதிரி தவங்கள்லாம் கொடுத்து கண்ணனைக்கு தற்சோதனை பண்ணக்குள்ள அனைவருமே நம்ம இந்த மனவள கலையில மலர்வது உறுதிமா. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பாக நன்றி இருந்ததுமா. நன்றி நன்றிகளையா. நன்றிகளையா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாமா? நிறைவு செய்து கொள்ளலாம் ஐயா. நன்றிமா, நன்றிமா. நன்றி நன்றிகளே. நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே